பெரிய பெரிய படங்கள் மேசிவ் பட்ஜெட்ஸ்ல ஒர்க் பண்றீங்க. ஸோ சின்ன பட்ஜெட்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு படமும் ஏறிட்டே இருக்கு, ஸ்டெப்ஸ் போயிட்டே இருக்கு. ஆமா. அது எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? எப்படி அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஒவ்வொரு வாட்டியும் பெருசு பெருசா லார்ஜர் ஸ்கேல் இல்ல போயிட்டு எனக்கு இருந்தப்போ. டிஃப்ரென்ஸா பெருசா தெரியல. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் படம் கூட பெரிய ஆர்டிஸ்ட், நம்பர் 1 ஆர்டிஸ்ட். அது என்னன்னா உங்களுக்கு பட்ஜெட்டா தான் பெருசு தவிர இட்ஸ் சேம் ஒர்க் யூ டூ. ஒன்லி your artist remuneration or your technician remuneration goes up, your number of days goes up, that's it. இது எல்லாமே சேம் தான், ஹேண்டில் பண்ணுறது ஒரே விதம் தான். அது என்ன நம்பராக ஏன் பெருசாகுதுன்னா ஆல்மோஸ்ட் your 70 to 80% goes to the technicians and artists. Otherwise it's all same. It's all your small movie starts from 35 days, your பெரிய படம்லாம் மேக்ஸிமம் 90 days. இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். எனக்கு அதில் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே பெரிய பெரிய ஆர்டிஸ்டோட நீங்க நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ வாட் இஸ் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் ஆல் தி ஆர்டிஸ்ட்? பெரிய ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணியிருக்கோம்னா இன்னைக்கு வரைக்கும் உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? அப்படி இல்லை. ஐ ஹாவ் குட் ஆன் த ஸ்பாட். ஷூட்டிங் ஸ்பாட்ல பேசுவேன் தவிர ஐ டோன்ட் ஸ்பீக் டு ஆர்டிஸ்ட் ஆஃப்டர் தட். ஓ, அந்த ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியா அதுக்கப்புறம் டர்ன் ஆகுறது இட்ஸ் ஜஸ்ட் ப்ரொஃபஷனல் மட்டும் தான். ஓகே, தட்ஸ் வை பீப்புள் கால் மீ ஆட்டிடியூட் அண்ட் ஆல், பட் இட்ஸ் நாட் ஆட்டிடியூட். ஐ ஸ்பீக் ஆன் த ஃபேஸ். அது வந்து சில பேருக்கு ஹர்ட் ஆகும். ஓகே, அதனால ஐ ட்ரை டு அவாய்ட். அது சின்ன வயசுலேருந்தே நான் அந்த அளவுக்கு ஐ டோன்ட் மிங்கிள் வித் பீப்புள். ஓகே, ஒரு இன்ட்ரோவர்ட்டா நீங்க? இன்ட்ரோவர்ட்னு சொல்ல முடியாது. இன் மூவிஸ். ஓகே ஓகே. ஃபில்ம் அஃப்கோர்ஸ் நிறைய படங்கள் போய்கிட்டே இருக்கு. இவங்கள வச்சு படம் பண்ணணும், இந்த மாதிரி படம் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை பர்சனலா இருந்திருக்கா? அது நடக்காம போயிருக்கா நீங்க பண்ணிட்டு இருந்த டைம்ல? மேபி இந்த படம் இருக்குல்ல, when I was in production, I want இது இன்னும் 2 பெரிய ஹீரோ பண்ண வேண்டியது. ஓ, அப்போ நடந்துதான் நல்லா இருந்திருக்கும். நடக்கல. I think this was written for you. Yeah. This is meant to happen for you. So அது வெயிட் The பண்ணிருக்கு. blessing will go to the right person. Right address. Right Person address. Yeah, I think it's come பயமா இருக்கு. The blessing will go to the right address. Right address. நல்லா இருக்கு. ஓகே.